Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு காரசாரமான மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி செய்ய ஃபர்ஸ்ட் வந்து மசாலா அரைச்சுக்கலாம். வர கொத்தமல்லி வந்து 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதேபோல 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். அரிசி வந்து நம்ம சாதத்துக்கு வைக்கிற இல்லையா, அந்த அரிசி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். அரிசி போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது நல்லா வாசம் வரும். மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம், ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்ததா இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணிடலாம். வானலில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து மீல் மேக்கர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்குள்ளே வந்து இறங்கும் காரம்லாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்காக. ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை கப் வந்து சின்ன வெங்காயம் ஒளிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கெட்டியாக சேர்த்துக்கோங்க. கெட்டியாக சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன் நான். சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கிரேவி வெந்துருச்சு. நல்ல வாசனையும் வருது. மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க.
ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்கூடும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.